இந்த ஊறுகாய்க்கு நிறைய எண்ணெயும் தேவைப்படாது. எண்ணெய் ஊறுகாய் எப்படி பண்ணோம் பார்க்கலாம். இன்ஸ்டன்ட் ஊறுகாய், எலுமிச்சங்காய் தோல் வீணாக்காத இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஊற வச்சிருந்த எலுமிச்சங்காய் தோலில் ஊறுகாய் பண்ணிட்டுருக்கேன். கடுகு பெருங்காயம் தாளிச்சிட்டு அதுவும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எலுமிச்சங்காய் தோல் ஊற போட்டதை அதில் சேர்த்து 1 கப் தண்ணி சேர்த்தேன். மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி தேவைப்படுற அளவு காரம் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இது கொதிக்க வச்சு தண்ணி சுண்டினோடனே இறக்கினா எலுமிச்சங்காய் ஊறுகாய் ரெடி. எலுமிச்சை சாறு பிழிஞ்ச உடனே அந்த எலுமிச்சங்காயை தூக்கி போட்டுடுவோம். ஆனால் எலுமிச்சங்காய் தோல் எப்படி உபயோகிக்கணும்னு சிம்மஸ் கிச்சனில் நிறைய உபயோகமான குறிப்பை பார்த்துருப்பீங்க. இதுவும் அதில் ஒன்று. எலுமிச்சங்காய் தோலிலேருந்து ஊறுகாய். எலுமிச்சங்காய் தோல் ஊறுகாய் ரெடி.